இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு நாள் இல்ல பல நாளா சரியாக அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை விழிக்கிறீங்களா? அலாரம் இல்லாம யாரும் கூப்பிடாம திடீர்னு கண் திறக்குது, மீண்டும் தூங்கலாம் நினைக்கிறீங்க, ஆனா மனசு ஓட ஆரம்பிக்குது. பழைய நினைவுகள், சொல்ல முடியாத கவலை, காரணமே இல்லாத பயம் அல்லது ஒரு வித்தியாசமான அமைதி. அந்த நேரத்துல ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருமே, ஏன் இப்போதான் கண் விழிக்குது? எனக்கு மட்டும்தான் இப்படியா? இல்ல நீங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மனிதர்கள் இதே நேரத்துல விழிக்கிறாங்க. அதுவும் ஒரே வயசுல இல்ல, ஒரே நாட்டுல இல்ல, ஒரே மதத்துல இல்ல. அப்போ இது ஒரு பிரச்சனையா, தூக்க கோளாறா, மன அழுத்தமா? அல்ல. இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்க இதை ஒரு அழைப்பா புரிஞ்சுப்பீங்க. ஒரு சின்ன உண்மை, இந்த நேரத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. யோகிகள் சொன்னாங்க, சித்தர்கள் சொன்னாங்க, வேதங்கள் எழுதி வச்சாங்க. பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரம் தூங்குற நேரம் இல்லன்னு அவர்கள் சொன்னாங்க. இந்த நேரம் மனிதன் அவன் உண்மையான நிலைக்கு அருகில் வர்ற நேரம். இந்த வீடியோல என்ன தெரிஞ்சு போறீங்க? அடுத்த 1 மணி நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறது அறிவியல் இந்த 3-5 பற்றி என்ன சொல்கிறது, ஏன் மனசு இந்த நேரத்துல ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிருக்கும், ஏன் சிலர் பயத்தோட விழிக்கிறாங்க, சிலர் அமைதியோட விழிக்கிறாங்க, இந்த நேரத்தை தவறா பயன்படுத்தினா என்ன நடக்கும், சரியா பயன்படுத்தினா வாழ்க்கை எப்படி மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்துமா இல்லையா தெரியணும்னா ஒரே ஒரு விஷயம் கவனிங்கள். கடந்த சில மாதங்களா அல்லது வருடங்களா உங்களுக்குள்ள ஆன்மீக சிந்தனை அதிகரிச்சிருக்கா? தனிமை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா? வாழ்க்கையின் அர்த்தம் பற்றி கேள்விகள் வருதா? இதுல ஏதாவது ஒன்றுக்கு ஆம்ன மனசுக்குள்ள பதில் வந்தா இந்த வீடியோ முழுசா உங்களுக்காகத்தான். இப்போ முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும், இது மூட நம்பிக்கை இல்ல, இது வெறும் ஆன்மீக கதை இல்ல. முதல்ல அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த உலகத்துல நேரம் அப்படின்னு நாம நினைக்கிறது வெறும் கிளாக்ல ஓடுற செகண்ட்ஸ் இல்ல. ஒவ்வொரு நேரமும் ஒரு தனி அதிர்வெண், ஒரு தனி எனர்ஜி. பகல் நேரத்துல உலகம் சத்தமா இருக்கும், மனிதர்களோட எண்ணங்கள், ஆசைகள், ஓட்டம் எல்லாமே ஆயிருக்கும். ஆனா இரவு முழுக்க முடிஞ்சு பகல் தொடங்கறதுக்கு முன் இந்த உலகம் முழுக்க அமைதியா சுவாசிக்கிற ஒரே நேரம் பிரம்ம முகூர்த்தம். நேரத்தின் கணக்கு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது என்னன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன் 2 முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் 48 நிமிடம், அதாவது சுமார் அதிகாலை 3 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. இந்த காலகட்டத்துக்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னு பெயர். பிரம்ம என்றால் யார்? இங்க நிறைய பேர் ஒரு தவறு பண்ணுறோம். பிரம்மா அப்படின்னா ஒரு கடவுள் மட்டும் நினைக்கிறோம். ஆனா சாஸ்திரங்கள் சொல்லுற பிரம்மா அதாவது கிரியேஷன் கான்சியஸ்னஸ், சோர்ஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். எல்லாம் எங்கிருந்து தோன்றுதோ அந்த ஆரம்ப நிலையைத்தான் பிரம்மன்னு சொல்றாங்க. முகூர்த்தம் என்றால் என்ன? முகூர்த்தம் அப்படின்னா வெறும் நேரம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி பீக் டைம். திருமணம், பூஜை, யாகம் எல்லாமே ஏன் முகூர்த்தம் பார்த்து பண்ணுறோம்? அந்த நேரத்துல நம்ம செயல். பிரம்ம முகூர்த்தத்தின் உண்மையான அர்த்தம். அப்போ பிரம்ம முகூர்த்தம் நான் என்ன? கிரியேஷன் கான்சியஸ்னஸ் பீக் ஆயிருக்கும் நேரம். இந்த நேரத்துல உலகத்துல பெரும்பாலான மக்கள் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதனால மனித எண்ணங்களோட குழப்பம் குறையும். இந்த சைலன்ஸ்ல தான் சட்டல் எனர்ஜிஸ் தெளிவா ஃபீல் ஆகும். ஏன் இந்த நேரம் இவ்வளவு பவர்ஃபுல்? நம்ம முன்னோர்கள் இந்த நேரத்துல தான் ரிஷிகள் தவம் செய்தாங்க, ஞானிகள் தியானம் செய்தாங்க, வேதங்கள் கேட்கப்பட்ட நேரமும் இதுதான். அதனால்தான் வேதங்களை எழுதப்பட்டவைன்னு சொல்லாம ஸ்ருதின்னு சொல்றாங்க. மனித மனசு பிரம்மா முகூர்த்தம். இந்த நேரத்துல நம்ம மனசு நேத்தைய நினைவுகளிலிருந்து முழுக்க வெளியே வரல, இன்னைக்கு வரப்போற உலகத்துக்குள்ள முழுக்க போகல. இந்த இடைப்பட்ட நிலையில மனசு ரொம்ப பியூர் ஆயிருக்கும். அதனால்தான் ஒரு சின்ன ஜெபம் கூட ஆழமா போகும், ஒரு சின்ன எண்ணம் கூட விதையா மாறும். இதனால்தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது, பிரம்ம முகூர்த்தத்தை தூக்கத்துல முழுசா கழிச்சா நீங்க ஒரு பெரிய வாய்ப்பை தினமும் இழந்துகிட்டே இருக்கீங்க. அதனால்தான் சில பேருக்கு இந்த நேரத்துல கண் திறக்குது. அது டிஸ்டர்பன்ஸ் இல்ல, அது பிரம்ம முகூர்த்தம் உங்களை அடையாளம் கண்டு அழைக்கிற சிக்னல். சயின்ஸ் என்ன சொல்கிறது? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இதெல்லாம் வெறும் ஆன்மீக நம்பிக்கையா இல்ல சயின்ஸ்லயும் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? நிறைய பேர் நினைக்கிறாங்க சயின்ஸ்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சண்டைன்னு. ஆனா உண்மை என்னன்னா, சயின்ஸ் இப்போதான் மெதுவா நம்ம முன்னோர்கள் 1000 வருடத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. சர்க்கேடியன் ரிதம், நம்ம உடலோட உள்ளக கடிகாரம். முதல்ல சர்க்கேடியன் ரிதம் இது என்னன்னா, நம்ம உடலுக்குள்ள இயற்கையா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பயாலஜிக்கல் கிளாக். நம்ம தூங்கணும், எப்போ எழணும், எப்போ பசி வரும், இதெல்லாத்தையும் இந்த ரிதம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ரிதம் சூரிய ஒளியோட சிங்க் ஆயிருக்கும். இரவு முழுக்க என்ன நடக்குது? இரவு ஆரம்பிச்சதும் நம்ம பிரெயின் மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் ரிலீஸ்
பண்ணும் மெலட்டோனின் ஸ்லீப் ஹார்மோன். அதனால் தான் நமக்கு தூக்கம் வரும். ஆனா அதிகாலை 3 மணி தாண்டியதும் மெலட்டோனின் டிராப். தூக்கம் ஏன் லைட்டா ஆகுது? மெலட்டோனின் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அதனால் தான் தூக்கம் டீப் இல்லாம லைட் மாறும். இந்த நேரத்துல ஒரு சின்ன சத்தம், ஒரு சின்ன நினைவு உடனே கண் திறக்க வைக்குது. கோர்டிசோல் ரைஸ் 4 MT. இப்போ இன்னொரு முக்கியமான ஹார்மோன் கோர்டிசோல். இதுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பேர் இருக்கு. ஆனா இது ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்ல, இது நம்மை விழிப்புணர்வோட எழுப்புற ஹார்மோன். சயின்ஸ் சொல்லுது கோர்டிசோல் அதிகபட்சமா ரைஸ் ஆகுற நேரம் அதிகாலை 4 மணி சுற்றி. கோர்டிசோல் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? கோர்டிசோல் ரைஸ் ஆகும் போது பிரெயின் அலர்ட் ஆகும், மெமரி ஆக்டிவ் ஆகும், தாட்ஸ் ஸ்பீட் ஆகும். அதனால்தான் இந்த நேரத்துல வந்த தாட்ஸ் சாதாரண தாட்ஸ் இல்ல, அவை ஷார்ப் ஆவும், இன்டென்ஸ் ஆவும் இருக்கும். இப்போ இன்னும் டீப்பர் போகலாம். நம்ம பிரெயின் டிஃபரண்ட் வேவ்ல ஒர்க் பண்ணுது. பிரெயின் ஸ்டேட்ஸ் சப்கான்ஷியஸ் மெசேஜஸ் சர்ஃபேஸ்க்கு வரும். அதனால்தான் பல சயின்டிஸ்ட், பல ஆர்டிஸ்ட், பல ரைட்டர்ஸ் அதிகாலை நேரத்துல பெஸ்ட் ஐடியாஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் தாட்ஸ் பவர்ஃபுல் இருக்கும்? இப்போ முக்கியமான விஷயம், இந்த நேரத்துல லாஜிக்கல் மைண்ட் முழுசா ஆக்டிவ் இல்ல, எமோஷனல் மைண்ட் ரொம்ப ஓபன் இருக்கும், கிரிட்டிக்கல் ஃபில்டர் ஸ்லீப்ல இருக்கும். அதனால்தான் இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள வர்ற எண்ணங்கள் நேரடியாக சப்கான்ஷியஸ்க்கு போயிடும். அதனால்தான் சயின்ஸ் சொல்லுது இந்த நேரத்துல ரிப்பீட்டட் நெகட்டிவ் தாட்ஸ், ஆன்சைட்டி, ஃபியர், ரிக்ரெட் இவையெல்லாம் சப்கான்ஷியஸ்ல டீப் இம்ப்ரிண்ட் ஆகும். அதுக்கு ரிவர்ஸ் பாசிட்டிவ் விசுவலைசேஷன், காம் பிரீதிங், கிராட்டிடியூட் தாட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் வேலை செய்யும். இப்போ புரியுதா? சயின்ஸ் சொல்றது பிரெயின் ஓபன் ஆயிருக்கு, ஹார்மோன்ஸ் சென்சிட்டிவ் ஆயிருக்கு, மைண்ட் இம்ப்ரெஷனபிள் ஆயிருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்றது இந்த நேரம் சேக்ரெட், எனர்ஜி சட்டில், கான்ஷியஸ்னஸ் பியூர். இரண்டுமே ஒரே விஷயத்தை தான் வேற வேற லாங்குவேஜ்ல சொல்றது. அதனால்தான் அதிகாலை 3-5 மணிக்கு உங்க கண் திறந்தா அது கோயின்சிடன்ஸ் இல்ல, அந்த நேரத்துல வரும் தாட்ஸ் உங்க வாழ்க்கைய வடிவமைக்கிற சீட்ஸ். ஏன் சிலருக்கு மட்டும் இந்த நேரம் கண் திறக்குது? ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? இந்த அனுபவம் எல்லாருக்கும் வராது. நம்ம வீட்டிலேயே ஒருத்தர் மட்டும் அடிக்கடி அதிகாலை 3-4 மணிக்கு கண் திறந்து சும்மா சீலிங் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. மத்தவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்க. அப்போ கேள்வி இதுதான், ஏன் சிலருக்கு மட்டும்? ஒன்று, ஓவர் திங்கர்ஸ், அதிகமா யோசிக்கிற மனசு. முதல்ல ஓவர் திங்கர்ஸ் பகல் முழுக்க யோசிக்க நேரம் இல்ல, வேலை, பொறுப்பு, மனிதர்கள், உலகம். ஆனா இரவு மனசு அமைதியா ஆனதும் அடக்கி வச்ச எல்லா கேள்விகளும் வெளியே வருது. இந்த நேரத்துல லாஜிக்கல் மைண்ட் தூங்குது. அதனால பிரேக் இல்ல. அதனால்தான் ஓவர் திங்கர்ஸ் இந்த நேரத்துல முழுசா விழிச்சிருப்பாங்க. 2, எமோஷனலி சென்சிட்டிவ் பீப்புள், ஆழமா உணர்றவர்கள். அடுத்தது எமோஷனலி சென்சிட்டிவ் பீப்புள். சில பேரு சின்ன விஷயத்தையும் ஆழமா ஃபீல் பண்ணுவாங்க. யாரையாவது காயப்படுத்திட்டா உடனே மறக்க மாட்டாங்க. யாராவது காயப்படுத்தினா வெளியில சொல்லாம உள்ளே சேமிச்சு வைப்பாங்க. இந்த எமோஷன்ஸ் பகல் நேரத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஆனா அதிகாலை இந்த அமைதியான நேரத்துல மனசு தன்னோட உண்மையான சுமையை கீழே வைக்க முயற்சி பண்ணுது. அதனால்தான் எமோஷனலி சென்சிட்டிவ் பீப்புள் இந்த நேரத்துல கண் திறக்குறாங்க. 3, ட்ரோமா சப்ரஸ்ட் எமோஷன்ஸ், அடக்கி வச்ச வலி. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதி ட்ரோமா. அது பெரிய விஷயமா இருக்கணும் அவசியம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள், சொல்ல முடியாத அவமானம், கேட்காத மன்னிப்பு, அங்கீகாரம் கிடைக்காத குழந்தை பருவம், இந்த எல்லாம் நம்ம மனசுல புதைஞ்சு கிடக்கும். பகல் நேரத்துல நம்ம ஸ்ட்ராங் நடிப்போம். ஆனா அதிகாலை ஈகோவும் களும் தூங்கும். அப்போ உண்மையான வலி மேல வருது. அதனால்தான் ட்ரோமா இருக்கிறவங்க இந்த நேரத்துல விழிக்குறாங்க. 4, ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், தேடுற ஆன்மா. இப்போ எல்லாம் பெயின் தான் காரணம் இல்ல. சிலருக்கு இந்த நேரம் ஒரு அழைப்பு. ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் அவங்க கான்ஷியஸ்லி தேடுறாங்கன்னு இல்ல, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி, நான் யார்? இதுக்கு மேல வாழ்க்கையில ஏதாவது இருக்குதானே? இந்த கேள்வி அதிகாலை நேரத்துல ரொம்ப கிளியர் கேட்கும். அதனால் தான் சில பேரு இந்த நேரத்துல அமைதியா உட்கார்ந்துடுவாங்க. அவங்களுக்கு போன் கூட வேண்டாம். 5, ஹைலி இன்ட்யூட்டிவ் மைண்ட்ஸ், உணர்ச்சிகளை வாசிக்கிறவர்கள். அடுத்தது ஹைலி இன்ட்யூட்டிவ் பீப்புள். இவங்க சாதாரணமா உள்ள எனர்ஜியே ஃபீல் பண்ணுவாங்க. யாரோ போய் பேசுறாங்கன்னா உடனே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி மனசு நோய்ஸ் இல்லாத நேரத்துல ரொம்ப ஷார்ப் ஆகும். அதனால்தான் அதிகாலை 3-5 இவங்க தானா விழிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே காரணம். இப்போ ஒரு காமன் பாயிண்ட், இந்த எல்லா வகை மனிதர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அவங்க மனசு சர்ஃபேஸ்ல மட்டும் வாழல, ஆழத்துல இயங்குது. சைக்காலஜி சொல்லுது
மைண்ட் ஹில் ஆகணும்னா அதுக்கு சைலன்ஸ் தேவை, டார்க்னஸ் தேவை, சேஃப்டி தேவை. அதனால்தான் மைண்ட் இந்த நேரத்தை சூஸ் பண்ணுது. அதிகாலை 3-5 மணிக்கு கண் திறக்குது. அதனால நீங்க வீக் கிடையாது, புரோக்கன் கிடையாது. நீங்க உணர்ச்சி உள்ளவர், ஆழமா வாழ்கிறவர். மனசு உங்களை ஹீல் பண்ண முயற்சி பண்ணுது. ஆனா இந்த நேரத்துல மனசு இவ்வளவு ஓபன் இருக்கும் போது நீங்க தவறா பயன்படுத்தினா அது ஆபத்தாகவும் மாறலாம். அதைத்தான் அடுத்த பகுதியில் பார்க்க போறோம். ஆன்மீக ரகசியம், பிரம்ம முகூர்த்தத்தின் ஆழம். இப்போ ஒரு கேள்வி. 1000 வருடங்களுக்கு முன்னாடி சயின்ஸ் இல்லாத காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி இதை இவ்வளவு துல்லியமா கண்டுபிடிச்சாங்க? அதுக்கான பதில் தான் ஆன்மீக அனுபவம். தேவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் நேரம். இதன் உண்மையான அர்த்தம் புராணங்களே ஒரு வரி வரும். பிரம்ம முகூர்த்தம், தேவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் நேரம். இதை லிட்டரலி எடுத்துக்கிட்டா குழப்பம் வரும். இங்க தேவர்கள் அப்படின்னா வானத்துல இருக்கிற மனித வடிவம் இல்ல. தேவர்கள் உயர்ந்த கான்ஷியஸ் ஸ்டேட்ஸ், அதாவது ஃபியர் இல்லாத நிலை, ஈகோ இல்லாத நிலை, டிசையர்கள் மெல்ல மங்குற நிலை. இந்த ஸ்டேட்ஸ் தான் தேவர்கள்னு சாஸ்திரங்கள் சிம்பிள் சொல்கிறது. இந்த நேரத்துல கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுது? பிரம்ம முகூர்த்தத்துல உலகத்தோட கலெக்டிவ் நாய்ஸ் குறையும். மனிதர்களோட ஆசைகள், பயங்கள், கோபங்கள் எல்லாம் மொமெண்டரிலி குவைட் ஆகும். அந்த சைலன்ஸ்ல உங்க இன்னர் கான்ஷியஸ்னஸ் சத்தமா பேச ஆரம்பிக்கும். மெடிடேஷன் 10 மடங்கு பவர். நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது, இந்த நேரத்துல 10 நிமிஷம் தியானம் செய்தா பகல் நேரத்துல 1 மணி நேரம் செய்த மாதிரி. இதுக்கு காரணம், இந்த நேரத்துல மைண்ட் எஃபர்ட் கம்மி, தாட் ரெசிஸ்டன்ஸ் கம்மி, ஈகோ இன்டர்ஃபெரன்ஸ் ஆல்மோஸ்ட் 0. அதனால்தான் தியானம் நேச்சுரலி ஆழமா போகும். பிரேயர் ரீச்சஸ் ஃபாஸ்டர். ஏன்? ஜெபம் சீக்கிரம் சென்று சேருதுன்னு சொல்றாங்க. இது மேஜிக் இல்ல. இந்த நேரத்துல உங்க பிரேயர்ல நாடகம் இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, ஷோ ஆஃப் இல்ல. உள்ளத்துல இருந்து நேரடியாக வரும் வார்த்தை. அதனால்தான் அது டீப் ரெசோனேட் ஆகுது. கர்மா கிளென்சிங் டைம். கர்மா எப்படி டிசோல்வ் ஆகுது? கர்மா அப்படின்னா பனிஷ்மெண்ட் இல்ல. கர்மா அன்கான்ஷியஸ் பேட்டர்ன், ரிப்பீட்டட் ரியாக்ஷன்ஸ், ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சஸ். இந்த பேட்டர்ன்ஸ் எப்போ டிசோல்வ் ஆகும்? நீங்க ஃபுல்லி கான்ஷியஸ் ஆகிருக்கும் போது. ஆனா ஈகோ இல்லாத போது. இந்த ரேர் ஸ்டேட் கிடைக்கிற ஒரே நேரம் பிரம்ம முகூர்த்தம். அதனால்தான் இந்த நேரத்துல செல்ஃப் அவேர்னஸ் வந்தா பல வருடங்களா சுமந்த பேட்டர்ன் மெதுவா தளர ஆரம்பிக்கும். பாஸ்ட் லைஃப் சன்ஸ்கார்ஸ் ஏன் ஆக்டிவேட் ஆகுது? சம்ஸ்காரம்னா மெமரி. ஆனா கரண்ட் லைஃப் மெமரி மட்டும் இல்ல, டீப் சப்கான்ஷியஸ் மெமரி. இந்த மெமரிக்கு லாஜிக்கல் மைண்ட் கேட் கீப்பர். பகல் நேரத்துல அந்த கேட் க்ளோஸ், ஆனா அதிகாலை கேட் ஓபன். அதனால் தான் சிலருக்கு இந்த நேரத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சேட்னஸ், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத லாங்கிங், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பீஸ், இவையெல்லாம் சர்ஃபேஸ்க்கு வரும். போன் எடுத்தா ஏன் எனர்ஜி வீணாகுது? இப்போ ரொம்ப பிராக்டிக்கல் பாயிண்ட். இந்த நேரத்துல போன் எடுத்தா என்ன ஆகுது? போன் எக்ஸ்டர்னல் நாய்ஸ், ப்ளூ லைட், பிரெயின் ஷோ. உங்க இன்னர் வேர்ல்ட் ஓபன் ஆகிருக்கும் போது அவுட்சைடர்ஸ் உள்ளே ஃபோர்ஸ் போகுது. அதனால்தான் இந்த நேரத்துல போன் எடுத்தா சட்டல் எனர்ஜி கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்ஷியன்ட் டெய்லி ருட்டீன். முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? நம்ம முன்னோர்கள் இந்த நேரத்துல எழுந்து குளிச்சு மௌனமா உட்கார்ந்து சூரியன் உதிக்கிறதை எதிர்பார்ப்பாங்க. அது டிசிப்ளின் இல்ல, அது எனர்ஜி சயின்ஸ். ஒரு ரிச்சுவல் இல்ல, ஒரு பிலீஃப் இல்ல. அது ஒரு போர்ட்டல். இன்னர் வேர்ல்டுக்கும் அவுட்டர் வேர்ல்டுக்கும் நடுவுல திறக்கிற வாசல். அந்த வாசல் தினமும் சில நிமிஷம் மட்டும் தான் திறக்கும். அதனால்தான் அந்த நேரத்துல உங்க கண் தானா திறந்தா அது டிஸ்டர்பன்ஸ் இல்ல, உங்க ஆன்மா உங்களை உள்ளே வர சொல்லுற அழைப்பு. ஆனா இந்த வாசல் திறந்திருக்கும் போது நீங்க தவறான எண்ணங்களோட உள்ள போனீங்கன்னா அது பிளெஸிங் இல்ல, வார்னிங் மாறும். அதைத்தான் அடுத்த பகுதியில் பார்க்க போறோம். இந்த நேரத்தை தவறாக பயன்படுத்தினால் அதிக சக்தி இருக்கிற இடம்தான் அதிக ஆபத்தும் இருக்கிற இடம். பிரம்ம முகூர்த்தம் பிளெஸிங் ஆவும் மாறும், அதே நேரம் வார்னிங் ஆவும் மாறும். இந்த நேரத்துல மனசு எப்படி இருக்கும்? இந்த நேரத்துல நம்ம மைண்ட் முழுக்க இருக்கும். கிரிட்டிக்கல் திங்கிங் தூங்கிக்கிட்டு இருக்கும். ஃபில்டர் இல்ல, டிஃபென்ஸ் இல்ல. எதை போட்டாலும் அது டீப் உள்ளே போயிடும். இதுவே ஆபத்து. 1. போன் ஸ்க்ரோலிங், சைலண்ட் டேமேஜ். முதல்ல போன். சில பேருகள் திறந்ததும் ரிஃப்ளெக்ஸ் போன் எடுப்பாங்க. இந்த நேரத்துல போன் எடுப்பது உங்க மைண்ட்க்கு ஷாக் கொடுக்கற மாதிரி. Why it's dangerous? ப்ளூ லைட், ஆர்டிபிஷியல் கண்டென்ட்,
அதர் பீப்புள் தாட்ஸ், அன்ரிலேட்டட் எமோஷன்ஸ் இதெல்லாம் ஓபன் இருக்கிற சப்கான்ஷியஸ் குள்ள ஃபோர்ஸ் போகுது. அதனால்தான் இந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ், மூட் ஸ்விங்ஸ், மார்னிங் ஆன்சைட்டி, கிளாரிட்டி லாஸ். 2. நெகட்டிவ் திங்கிங் 10 மடங்கு இம்பாக்ட். அடுத்தது நெகட்டிவ் திங்கிங். இந்த நேரத்துல வந்த நெகட்டிவ் தாட்ஸ் சாதாரண தாட்ஸ் இல்ல. சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டும் சொல்றது இந்த நேரத்துல தாட்ஸ் சீட் மாறும். சீட் நல்லதா இருந்தா ஃபியூச்சர் நல்லது, சீட் விஷமா இருந்தா அது நம்ம வாழ்க்கையில விஷம் ஊற்றும். அதனால்தான் முன்னோர்கள் சொன்னாங்க அதிகாலை நேரத்துல மனசை பாதுகாப்பாவை. 3. ஃபியர் தாட்ஸ் இமேஜினரி பெயின் ரியல் மாறும். ஃபியர் தாட்ஸ் இன்னைக்கு நடக்காதது நாளைக்கு வராம இருக்கலாம். அதை இந்த நேரத்துல யோசிச்சீங்கன்னா மைண்ட் அதை உண்மையா ரெஜிஸ்டர் பண்ணும். ரிப்பீட்டட் நடந்தா anxiety disorder, unexplainable fear, heart heaviness, sleep disturbance இதெல்லாம் உருவாகும். 4. சோஷியல் மீடியா ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன். சோஷியல் மீடியா இந்த நேரத்துல ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இந்த நேரத்துல நீங்க இல்ல ஒரு ஓபன் கான்ஷியஸ்னஸ். அந்த நேரத்துல அதர்ஸ் சக்சஸ், அதர்ஸ் ஒபினியன்ஸ், அதர்ஸ் லைஃப் ஸ்டைல் உங்க ஐடென்டிட்டி குள் மிக்ஸ் ஆகுது. அதனால்தான் மார்னிங்ல சடன் டிசாட்டிஸ்பாக்சன், கம்பேரிசன் பெயின், செல்ஃப் டவுட். 5. ரிக்ரெட் லூப்ஸ், பாஸ்ட் பெயின் ரீப்ளே. ரிக்ரெட் லூப்ஸ் நேத்து பண்ண தவறு, சொல்லாம விட்ட வார்த்தை, மாற்ற முடியாத டிசிஷன் இந்த நேரத்துல ரீப்ளே ஆனா மைண்ட் அதை ஹீல் பண்ணாது, அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். பாஸ்ட் பெயின் பிரசன்ட் ஐடென்டிட்டி மாறும். இதுதான் டிப்ரெஷனுக்கு சைலண்ட் என்ட்ரி. சயின்ஸ் வார்னிங் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் டைம் சைக்காலஜி கிளியர் சொல்றது திஸ் இஸ் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் விண்டோ. அதனால்தான் ஒரு நெகட்டிவ் தாட் இந்த நேரத்துல 10 மடங்கு இம்பாக்ட். ஸ்பிரிச்சுவல் வார்னிங் எனர்ஜி கொலாப்ஸ். ஸ்பிரிச்சுவல் லெசன்னா இந்த நேரத்துல எனர்ஜி இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ், போன் நாய்ஸ், ஃபியர் இந்த சட்டில் எனர்ஜியை கொலாப்ஸ் பண்ணும். அதனால்தான் இந்த நேரத்தை தவறா பயன்படுத்தினா அது பிளெஸிங் இல்ல ட்ரெயின் மாறும். அதிகாலை 3, 5 இந்த நேரம் மைண்ட் ஓபன் இருக்கும், ஹார்ட் சாஃப்ட் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க உங்க எதிரியா நீங்களே ஆகாதீங்க. இந்த பகுதி உங்களை பயமுறுத்த இல்ல, உங்களை எச்சரிக்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க பாதிக்கப்பட்டா நாளை முழுக்க அதோட ஷேடோ தொடரும். ஆனா இந்த நேரம் ஆபத்தானது மட்டுமல்ல, அதே நேரம் மிகப்பெரிய ஹீலிங் விண்டோ. அடுத்த பகுதியில் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினா உங்க வாழ்க்கை எப்படி மெதுவா மாறும்னு பார்க்க போறோம். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால், இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கை ஒரே நாள்ல மாறாது, ஆனா மெதுவா, அமைதியா, ஆழமா மாற ஆரம்பிக்கும். 1. சைலண்ட் செட்டிங். எதுவும் செய்யாம இருப்பது முதல்ல சிம்பிள் பிராக்டிஸ். சைலண்ட் செட்டிங். இதுக்கு மெடிடேஷன் டெக்னிக் எதுவும் தேவையில்லை. கண்ணை மூடுங்க, மூச்சை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. தாட்ஸ் வரட்டும், அதை ஃபைட் பண்ணாதீங்க, அப்சர்வ் பண்ணுங்க. இந்த நேரத்துல சைலன்ஸ்ல உட்கார்ந்தாலே மைண்ட் நேச்சுரலி செட்டில் ஆகும். ஏன்னா இந்த நேரம் ஆல்ரெடி சைலன்ஸ்ல தான். 2. டீப் பிரீதிங். நர்வஸ் சிஸ்டம் ரீசெட். அடுத்தது டீப் பிரீதிங். இது சாதாரண பிரீதிங் இல்ல. 4 செகண்ட்ஸ் இன்ஹேல், 2 செகண்ட்ஸ் ஹோல்ட், 6 செகண்ட்ஸ் எக்ஸேல். இந்த பிரீதிங் 5 நிமிஷம் செய்தீங்கன்னா ஹார்ட் ரேட் காம் ஆகும், ஆன்சைட்டி டிசோல்வ் ஆகும், மைண்ட்ல கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல பிரீதிங் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா பாடி ஆல்ரெடி ரிசெப்டிவ். 3. மந்த்ரா சாண்டிங். மைண்ட்க்கு ஆங்கர். இப்போ மந்த்ரா சாண்டிங். மந்த்ரா அப்படின்னா மேஜிக் வேர்ட் இல்ல, மைண்ட்க்கு ஆங்கர். ஓம் சிவாய நம அல்லது உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கிற எந்த நாமமாவது. இந்த நேரத்துல மந்த்ரா ரெபெடிஷன் ஸ்கேட்டர்ட் தாட்ஸ்க்கு ஷேப் தரும், மைண்ட் வாண்டர் ஆகாமல் பிரிவென்ட் பண்ணும். அதனால்தான் முன்னோர்கள் இந்த நேரத்துல ஜபம் பண்ணாங்க. 4. ஜர்னலிங். மனசு வெளியே வரணும். சில பேருக்கு மைண்ட் ரொம்ப ஹெவி இருக்கும். அப்போ ஜர்னலிங், நோட்புக் எடுத்துக்கிட்டு என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதுங்க. கிராமர் இல்ல, ஜட்ஜ்மெண்ட் இல்ல, எடிட்டிங் இல்ல. இந்த நேரத்துல எழுதுற வார்த்தைகள் நம்ம கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து இல்ல, சப்கான்ஷியஸ் இருந்து வரும். அதனால்தான் ஜர்னலிங் மாறும். 5. கிராட்டிடியூட் எனர்ஜி ஷிஃப்ட் பட்டன். இப்போ ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் பிராக்டிஸ் கிராட்டிடியூட். இந்த நேரத்துல 3 விஷயம் மனசுல சொல்லுங்க. இது இருக்கேன்னு நன்றி, அது கிடைச்சிருக்கேன்னு நன்றி, இன்னும் என்னை காப்பாத்த வாழ்க்கை இருக்குன்னு நன்றி,
இந்த பிராக்டிஸ் எனர்ஜியை உடனே ஷிஃப்ட் பண்ணும். ஸ்கேர்சிட்டியிலிருந்து அபண்டன்ஸ்க்கு. 6. விசுவலைசேஷன் டெஸ்டினிக்கு சீட். இப்போ லாஸ்ட் பிராக்டிஸ் விசுவலைசேஷன். இந்த நேரத்துல விசுவலைசேஷன் விஷ் திங்கிங் இல்ல, ப்ரோக்ராமிங். நீங்க எப்படி இருக்கணும்னு ஃபீல் பண்ணுங்க, அந்த வாழ்க்கைய இமேஜின் பண்ணுங்க. பீஸ், கான்ஃபிடன்ஸ், ஹெல்த். இந்த நேரத்துல விஷுவலைஸ் பண்ணினா மைண்ட் அதை ஆக்செப்ட் பண்ணும். ரிப்பீட்டட் செய்தா பிஹேவியர் சேஞ்ச் ஆகும், லைஃப் ஃபாலோ பண்ணும். 20 நிமிடம் போதும். இம்பார்ட்டன்ட் ட்ரூத். இப்போ ஒரு உண்மை, இந்த எல்லாத்தையும் 2 மணி நேரம் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் 15 முதல் 20 வரை நிமிடம். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒரு நாள் மிஸ்ட் ஆனாலும் கில்ட் வேண்டாம். அடுத்த நாள் திரும்ப செய்யுங்க. கியூமுலேட்டிவ் எஃபெக்ட். மெதுவா ஆனா ஆழமா. இந்த பிராக்டிசஸ் ஒரே நாள்ல மிரக்கல் தராது, ஆனா ஒரு வாரம், ஒரு மாதம், 3 மாதம் நீங்களே உங்களை ரெகக்னைஸ் பண்ண மாட்டீங்க. ரியாக்ஷன் குறையும், கிளாரிட்டி கூடும், ஃபியர் டிசோல்வ் ஆகும், இன்னர் ஸ்ட்ரென்த் குவைட் பில்ட் ஆகும். அதனால்தான் இந்த 20 நிமிடம் உங்க வாழ்க்கையை மெதுவா ஆனா ஆழமா மாற்றும். அதிகாலை 3-5 மணிக்கு உங்க கண்டானா திறந்தா பயப்படாதீங்க, போன் தேடாதீங்க. இந்த பிராக்டிசஸ்ல ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுங்க. அது டிஸ்டர்பன்ஸ் இல்ல, உங்க வாழ்க்கை உங்களை ரீஷேப் பண்ண கொடுத்த சான்ஸ். இந்த 1 மணி நேரத்துல நாம நிறைய விஷயம் பேசினோம். சயின்ஸ் பேசினோம், சைக்காலஜி பேசினோம், ஆன்மீகம் பேசினோம். ஆனா இப்போ எல்லாத்தையும் ஒரு வரியில சொல்லணும்னா த மோமெண்ட் ஆஃப் அவேக்னிங். அடுத்த தடவை அதிகாலை 3 மணிக்கு உங்க கண்டானா திறந்தா பயப்படாதீங்க. உடனே எனக்கு ஏன் தூக்கம் வரல கவலைப்படாதீங்க. அது டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ஒரு இன்விடேஷன். இன்விடேஷன் என்றால் என்ன? யாரோ வெளியில இருந்து அழைக்கல, கடவுள் வானத்துல இருந்து குரல் கொடுக்கல. உங்க ஆன்மா, உங்க உள்ள இருக்கிற அந்த அமைதியான புத்திசாலியான பகுதி, அதுதான் உங்களை மெதுவா தொட்டு எழுப்புது. ஏன் உங்களை? ஏன்னா நீங்க உணரக்கூடியவர், ஆழமா யோசிக்கிறவர், உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று தேடுறவர். உலகத்துல ஓடிக்கிட்டே வாழ்ந்தாலும் ஒரு மூலையில இதுக்கு மேல ஏதாவது இருக்கணுமேன்னு உணர்றவர். உண்மை என்னன்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எப்பவும் சத்தமா வராது, அவை அமைதியா அதிகாலை நேரத்துல தனிமையில ஆரம்பிக்கும். அடுத்த தடவை இது நடந்தா எதையும் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க, பெரிய தியானம் செய்யணும்னு நினைக்காதீங்க. சும்மா அமைதியா உட்காருங்க, ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்க, மனசுக்குள்ள சொல்லுங்க, நான் கேட்கிறேன். லைஃப் ரீஃப்ரேம். அப்போ உங்களுக்கு புரியும், நீங்க உடைந்ததால விழிக்கல, நீங்க பலவீனமா இருப்பதால விழிக்கல, நீங்க தயாராக இருக்கிறதால தான் விழிக்குறீங்க. யூனிவர்சல் மெசேஜ். இந்த உலகத்துல எல்லாரும் தூங்கும் போது சில ஆன்மாக்கள் மட்டும் விழிச்சிருக்கும். அவை உலகத்தை ஓட்ட இல்ல, தங்களை புரிஞ்சுக்க, தங்களை சீர்படுத்த, தங்களை நினைவுபடுத்த. அதனால்தான் அதிகாலை 3-5 ஒரு நேரம் இல்ல, ஒரு சந்திப்பு. நீங்க உங்களையே சந்திக்கிற ஒரு சந்திப்பு. இந்த வீடியோ உங்க மனசுல எதையாவது தொட்டிருந்தா லைக் பண்ணுங்கன்னு கேட்கல, ஷேர் பண்ணுங்கன்னு கட்டாயம் இல்ல. சும்மா ஒரு காமெண்ட்ல எழுதுங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் இப்படியான அமைதியான உண்மைகள் வேணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தனியா இல்ல, உங்க ஆன்மா பேச ஆரம்பிச்சா நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்க. அடுத்த தடவை அதிகாலை உங்க கண் திறந்தா அது தூக்கம் கலைஞ்சதுன்னு நினைக்காதீங்க, அது நீங்க விழித்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம்.